ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல அடுத்த சோசியல் சயின்ஸ் எபிசோட நம்ம பார்க்க போறோம். முதல் வினாக்களோட பார்க்கலாம். கடைசி 5 கொஸ்டின் கேட்பேன். அதில் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணணும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் எளிமையானதுதான். இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது ஒரு ஸ்டேட்மெண்ட். அத்தகைய வேளாண்மை இருப்பு அதிகமாக சார்ந்து இருப்பது. அப்போ இந்தியாவுடைய வேளாண்மை கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எதை அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்குது, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப இந்த குளிர் பருவம் கோடை பருவம் ரெண்டையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த 2 பருவத்திலையும் நம்ம அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்க போறது கிடையாது. பருவமழை நம்பிதான் நம்மளுடைய விவசாயம் இருக்குது. எந்த பருவமழை, இதுவா அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த பருவமழை அதிகமான மழை பொழிவு தருது? தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு பருவமழை. இங்க என்ன இந்தியாவில் எடுக்கிறாங்க. அப்ப தென்மேற்கு பருவக்காற்று தான் இது கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியா முழுவதும் கவர் ஆகி அதிகமான மழை பொழிவு இந்தியாவுக்கு தருது. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு ஆந்திர பகுதிகளுக்கு மட்டும்தான் அதிகமான மழை பொழிவு. ஓகேங்களா? ரைட்டா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பத்திரிகை ஹரிஜன் என்ற பத்திரிகை யார் துவங்கியது? ஓகேங்களா? ஹரிஜன் பத்திரிகை. அப்ப இந்த ஹரி, இந்த வார்த்தை ஹரிஜன், ஹரிஜன் சேவா சங்கம், இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே காந்திஜியோடைய பத்திரிகை. ஓகேங்களா? இவர் இந்த பூனா ஒப்பந்தம் போட்டாங்களா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும், அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் போனது. கான்வர்சேஷன் போனதுக்கு அப்புறம் காந்தி, அதுக்கப்புறம் தான் இந்த ஹரிஜன் சேவா சங்கம், கோவில் நுழைவு போராட்டம், ஹரிஜன் என்ற பத்திரிகையும் தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? ரைட்டா? அப்ப இது எதுக்காக இந்த பத்திரிகை அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு மேம்பாட்டுக்கான பத்திரிகை. இப்ப காந்தி இந்த பத்திரிகை மட்டும் கிடையாது, நவஜீவன் என்ற பத்திரிகை, இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகை, யங் இந்தியா என்ற பத்திரிகை. அப்ப அந்த பத்திரிகையில இந்தியாங்கிற மாதிரி பார்த்து வந்தாலே அது மேக்சிமம் காந்தியோடைய பத்திரிகையா இருக்கும். ஓகே. அடுத்து அம்பேத்கருடைய பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் ஆனது மூக் நாயக். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மூக் நாயக் அம்பேத்கருடைய ஃபேமஸ் ஒரு பத்திரிகை. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறை பத்திரிகை கிடையாது, நேஷனல் ஹெரால்டு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பத்திரிகையை சொல்ல போனோம். ஓகேங்களா? இது இல்லாம அன்னி பெசன்டுடைய பத்திரிகை ஃபேமஸ் ஆனது, நம்ம திலகருடைய பத்திரிகை ஃபேமஸ் ஆனது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா? ரொம்ப பேசிக் கொஸ்டின். குலக்கல்வி திட்டம் நமக்கு 10th புக்லயே கொடுத்துருப்பாங்க. இது குலக்கல்வி திட்டம்ங்கிறது பேரு அபிஷியலா கொடுத்தது கிடையாது, மாடிஃபைடு எஜுகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான அபிஷியல் நேம். இப்ப நம்ம அதை எதிர்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக வச்ச பேர் தான் குலக்கல்வி திட்டம். 1953 அவர் ஒரு ஐடியாவோட கொண்டு வந்தாரு, அதான் ராஜாஜி கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அதை எதிர்கட்சிகள் கடுமையா எதிர்த்ததுனால இந்த ஒரு விஷயமே அவருடைய பதவி இறக்குவதற்கு காரணமாகி போச்சு. அதே வருஷத்துல நிறைய கிரிட்டிசிசம் இருந்ததுனால அவருடைய பதவியை இறக்கிட்டு 1954 இந்த குலக்கல்வி திட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க, கேன்சல் பண்ணிருப்பாங்க. கொண்டு வரப்பட்டது 53, கேன்சல் பண்ணது 54. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாஜி அந்த டைம் தான் தமிழ்நாட்டுடைய எலெக்டடு சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால எலிமினேட் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, குலக்கல்வி படிக்கும் போதே அவங்களுடைய ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு தொழில்ங்கிற போது அது அவங்க அப்பா பண்ண தொழிலாக மேக்சிமம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது நெசவாளரோ அல்லது முடிவெட்டு போறோ அந்த மாதிரி தொழில்களுக்கு மீண்டும் ஜாதி ரீதியான தொழிலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து, மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? அதை கவனிச்சுக்கோங்க. எளிமையானது மாதிரி தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ காந்திஜியால் கொண்டு வரப்பட்ட போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப 4 ஆப்ஷன் பார்த்தா 4மே காந்திஜியால் போராட்டம் தான். ஓகேங்களா? எலிமினேட் பண்ண நினைச்சா இதை எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப அதுல மெயின் என்ன சொல்றாங்க, பள்ளி கல்லூரி சட்டமன்றம் 3த்தையும் புறக்கணிக்காங்களாம். ஓகேங்களா? பாய்காட் பண்றாங்க. இப்போ புறக்கணிக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சம்பரானை எலிமினேட் பண்ணிடலாம் டக்குன்னு. ஏன்? சம்பரான் முழுவதுமான ஒரு விவசாய போராட்டம். பீகார்ல இந்த அவுரி செடிக்கான போராட்டம் தான் சம்பரான். அதனால அதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து நீங்க 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த விதையணை வெளியேறு போராட்டத்தை எலிமினேட் பண்ணலாம். விதையணை வெளியேறு போராட்டம் முழுவதுமாக எதுக்காக அப்படின்னா, அதுல ஓப்பனா காந்தி வைலண்டே பேசியிருப்பாரு, டூ ஆர் டைன்னு சொல்லிட்டு. அது இந்தியாவை விட்டு வெளியேற்றணும், அதுதான் நோக்கமே தவிர இந்த புறக்கணிப்பு எல்லாம் கிடையாது. அப்ப புறக்கணிப்புன்னு சொல்லும் போது நமக்கு இந்த 2 ஆப்ஷன்ல தான் மெயினா நிற்கும். ஒண்ணு சட்ட மறுப்பு, அதுலயும் மறுப்பு இருக்குது. இன்னொன்னு ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா? அப்ப காந்தி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலே இதை சொல்லியிருப்பாரு. ஆனா ஈவன் தோ நம்ம சட்ட மறுப்பு இயக்கத்திலேயே இதை பேசியிருப்பாரு. அப்போ நம்ம 2ல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லும் போது ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா 2மே கிட்டத்தட்ட சேம் அப்ஜெக்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னமும் சொல்ல போனா
நம்ம சுதேசி இயக்கம் இருக்கு பாருங்க, அதுலயும் இதே தான். ஓகேதா, நம்ம ஸ்கூல்ஸுக்கு போகக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாது, அந்த கோர்ட்ஸுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கரெக்டா இந்த வார்த்தைக்கு கரெக்டான ஒரு இதுனா ஒத்துழையாமை இயக்கத்தை தான் நம்ம சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் சேமா வர மாதிரி இருந்தா கூட. ஓகேங்களா, ரைட்டா. 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 சட்டமறுப்பு இயக்கம். ஓகேங்களா, ரைட்டா. இப்ப மேற்படி ஒத்துழையாமை இயக்கம் காரணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் கொடுமை சொல்லலாம், கிலாஃபத் இயக்கம் சொல்லலாம். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒத்துழையாமை இயக்கத்தை லீட் பண்ணி கொண்டு போனது. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட், மேபி உங்க புக்ல இருக்காது, இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப சிம்பிளானதுதான், ஸ்ட்ராட்டஜிக்காவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. உதாரணத்துக்கு பிசில கூட அரபிக் கடலின் ராணியா அந்த மாதிரி கொஸ்டின் வந்துருந்தது. ஆனா பேசிக்கானது நிறைய பேர் தெரியாது. அதே மாதிரிதான் தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது. ஓகேங்களா. அப்ப 4 ஆப்ஷன் இருக்குது. தெப்பக்காடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சாலே அதை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஈஸியா போட்டுறலாம். ஓகே, அப்ப தெப்பக்காடு எங்க இருக்கு அப்படிப்பட்ட கர்நாடகால முதுமலை. ஓகேதா, முதுமலை நமக்கு ரிசர்வ் இருக்குது. ஓகே, முதுமலை காடுகள் சரணாலயம். ஓகேதா, அதுலதான் இந்த தெப்பக்காடுங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இப்ப தெப்பக்காடு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுமலைனாலே நமக்கு என்ன ஃபேமஸ், யானைகள் ஃபேமஸ். அப்ப யானை கேம்ப். ஓகேதா, அங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட எலிஃபென்ட்ஸ் இருக்கும். அங்க யானைகளை ஏறி அந்த மலைகளை சரணாலயத்தை சுத்தி பார்க்கலாம். இதுதான் தெப்பக்காடு ரொம்ப புகழ் பெற்றது. நீங்க தெப்பக்காடுங்கிற நேம் போட்டீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது யானையோட இமேஜ் தான் நிற்கும். ஓகேங்களா. இப்ப யானையோடைய முகம் ரொம்ப பேசிக்கானதை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இது ஒரு சின்ன திருத்தம். இது பொருளாதாரம் கிடையாது. ஓகேங்களா, புவியியல், ஜியோகிரபி. அந்த வார்த்தையை வச்சு நீங்க கவனிச்சிருந்தீங்க. ஓகேங்களா, புவியியல். ஓகேங்களா. இப்ப வாசிக்கோங்க. தமிழ்நாட்டின் புவியியல் இந்தியாவின் மிகப்பெரிய டேஷ் மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஓகேங்களா. ஜியோகிரபி ஆஃப் தமிழ்நாடு லார்ஜஸ்ட் டேஷ் ஒர்க். ஓகேங்களா. அண்ட் டேஷ் மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட். ஓகே, லாஜிக்கா என்ன கேக்குறாங்கன்னா, சைஸ்ல தமிழ்நாடு எவ்வளவு பெரிய மாநிலம், அடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வளவு பெரிய மாநிலம். இதுதான் லாஜிக் கொஸ்டின். இது நீங்க 11th 12th புக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா அது ஒரு லெசன், தமிழ்நாடு லெசன்ல பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப தமிழ்நாடு சைஸ் அடிப்படையில் 11வது பெரிய மாநிலம், மக்கள் தொகை அடிப்படையில் 6வது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு டேட்டாவும் நீங்க கூகுள் ஆன்லைன் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்துக்குள்ளாகப்படும். ஓகேங்களா. நீ அதெல்லாம் நிறைய பிலீவ் பண்ணாதீங்க. புக்ல நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க இதை. ஆனா அது நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. 7th பிளேஸ்னு இருக்கும். ஓகே, பாப்புலேஷன்ல கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 11th 6th. ஓகேங்களா. இதே மாதிரி தமிழ்நாடு ஜென்ரலா ஒவ்வொரு விஷயத்திலயும் முக்கியமான விஷயத்துல எவ்வளவு பிளேஸ். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டிபி, அதுல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், ஐஎம்ஆர், எம்எம்ஆர், இதுல புக்லுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்தா அதே டேட்டாவை பார்த்துக்கணும். ஓகேங்களா. பிளேஸ். ஓகேங்களா. மேக்சிமம் உங்களுக்கு சுத்தமா ஆப்ஷனே தெரியல அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் தமிழ்நாடு டாப் 3க்குள்ள எல்லாத்துலயுமே டாப் 3க்குள்ள வந்துடும். சரியா. அடுத்து பேசிக்கான ஆர்டிகல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கறதையும். ஓகேங்களா. அப்போ எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி ஒரு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்பவுமே நீங்க ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 32 வரைக்கும் மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். எப்போ கேட்டாலும் சொல்லணும். இந்த இடைப்பட்ட கேப்டர் படி ஓகே நீ பார்த்தோம்னா ஒரு 17 ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். இதை கம்பல்சரி எப்ப கேட்டாலும் சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்கேட்டர்டா அங்க ஒரு சில ஆர்டிகல்ஸ் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 110. அப்படி 110 வந்தாலே அது பண மசோதா. ஓகேங்களா. நம்ம மணி பில்லை பத்தி பேசுது. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிகல் 312 312 ஒரு சில ஆர்டிகல் புக்ல இல்லைனாலும் படிச்சுக்கோங்க. மேபி ஏதாவது ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பேசும் பொருளா ஆகலாம். உதாரணத்துக்கு ஆர்டிகல் 280 தான் கரண்ட் அஃபேர்ஸ் பேசும் பொருளானது. ஓகே, அடுத்து 312 எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, அகில இந்திய பணிகள். ஓகேங்களா. ஆல் இந்தியா சர்வீஸ் புதுசா கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கிறதா இருக்கட்டும், அதை பத்தி பேசக்கூடியது. அடுத்து 280 நிதி ஆணையம். ஓகேங்களா. பினான்ஸ் கமிஷனை பத்தி பேசக்கூடியது 4. ஆர்டிகல் 14 என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு பேசிக்கானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான். ஓகேங்களா. ரைட்டா. இது அல்லாம ஆர்டிகல் சொல்ல போனா ஆர்டிகல் 1, 2, 3 பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அப்படி நம்பர் மாத்தி போட்டோம்னா ஆர்டிகல் 213 இந்த 2 ஆர்டிகல் கிட்டத்தட்ட சேமா பேசக்கூடியது. பிரசிடென்டோடைய அவசர சட்டம், இது கவர்னருடைய அவசர சட்டத்தை பத்தி பேசக்கூடியது. ஓகேங்களா. ரைட். இப்போ அப்படி மேட்ச் பண்ணா 3142 ஆப்ஷன் 7 இருக்கு. ஓகேங்களா. ரைட். ஆர்டிகல் நீங்க கரெக்டா நீங்க எண்ணி பார்த்து படிக்கிறதா இருந்தா இதுல ஒரு 17 சொன்னா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆர்டிகல் மொத்தமா நீங்க இருக்கக்கூடிய 400 ஆர்டிகல் இருந்தாலும் ஒரு 50 ஆர்டிகல்ஸ் ஆகுது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப கேட்டாலும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 50 ஆர்டிகல்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஒரு சில ஆர்டிகல்ஸ் நீங்க எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது புக் கிடையாது, கொஞ்சம் வெளியே தான் இருந்தாலும் பதில் சொல்ல ட்ரை பண்ணிக்கோங்க.
இந்திய வனப்பணி, ஓகே, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஓகேங்களா, மூன்றாவது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்தியா விடுதலை ஆனதுல இருந்து மொத்தம் 2 ஆல் இண்டியா சர்வீஸ் தான். ஆல் இண்டியா சர்வீஸ் தான் என்னன்னா யூபிஎஸ்சி மூலமா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் மூலமா போகக்கூடியது. அப்போ ஐஏஎஸ், இன்னொன்னு ஐபிஎஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்த ஆல் இண்டியா சர்வீஸ் 2 தான் இருந்தது. ஓகேங்களா, அப்போ இனிஷியலா ஃபர்ஸ்ட், ஏன்னா இந்த பொசிஷன் வந்து ஆல்ரெடி ஐசிஎஸ் அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா, ஆல்ரெடி இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி பிரிட்டிஷ் வைக்கும் போது நம்ம ஐஏஎஸ் பேர் மாத்திக்கிட்டோம். ஆல்ரெடி போலீஸ் சர்வீஸ் இருந்தது, இப்பவும் போலீஸ் சர்வீஸ் தான் வச்சிருக்கோம். மூணாவது ஒரு பணி எங்கேயும் கிடையாது. இப்ப புதுசா வந்து 1966ல IFOS அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருப்பாங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருந்தாங்க. இது மூன்றாவதாக உருவாக்கப்பட்ட பணி. ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் IRS எல்லாமே உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து கீழ் வரும் அமைப்புகளில் சிறியதிலிருந்து பெரியது, அதை கவனிச்சுக்கோங்க, ஆர்டர் கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிறியதிலிருந்து பெரியது. ஓகேங்களா, பாலிட்டியில அசெண்டிங்னா சின்னதுல இருந்து பெருசு தானே. ஓகேங்களா, அந்த ஆர்டர். இப்ப 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 விஷயத்துல ரொம்ப சின்ன யூனிட் என்னது? ஓகேங்களா, அது மக்கள் தொகை அடிப்படையிலா இருக்கட்டும் அல்லது நிர்வாகத்தின் அடிப்படையிலா கூட இருக்கட்டும். ஓகே, சின்ன யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம சபை, அதுதான் சின்ன யூனிட். ஓகேங்களா, அந்த இருக்கக்கூடிய மக்களை மட்டும் சேர்த்துக்கிட்டது கிராம சபை 3. ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் மிகச்சிறிய அமைப்பு. ஓகேங்களா, அடுத்து கிராம ஊராட்சி. ஓகேங்களா, கிராம சபைகளுடைய அமைப்புகள் தான் சேர்ந்ததுதான் அடுத்த பாயிண்ட். கிராம ஊராட்சி 2வது. ஓகேங்களா, அடுத்து நிறைய ஊராட்சிகள் தான் சேர்ந்ததுதான் ஊராட்சி ஒன்றியமாக மாறுது, அடுத்து 4. ஓகேங்களா, எல்லா ஊராட்சி ஒன்றியமும் சேர்ந்துதான் ஒரு மாவட்டம் ஃபுல்லா இருக்கிறது மாவட்ட ஊராட்சி மன்றம். ஓகேங்களா, வார்த்தைகள் நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும். இது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம். இதுக்கு நீ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய மனப்பாடம் பண்றதோட கிராமத்தை எடுத்துக்கோ. உங்க கிராமம் ஒரு சில டைம் நீங்க இருக்கக்கூடிய கிராமம் ஊராட்சி ஒன்றியமா இருக்கும். ஓகேங்களா, அல்லது உங்க கிராமம் வந்து கிராம ஊராட்சியா இருக்கலாம். அப்போ நீங்க உங்க கிராமம் என்ன, உங்க பக்கத்து கிராமத்துல உங்க மேல என்ன இருக்கு, இது வந்து ஊராட்சி ஒன்றியம். உங்க மாவட்டம் அது மாவட்டமா தான் இருக்கும், மேக்சிமம் மாவட்டமா தான் இருக்கும். உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய பேரூராட்சி என்னன்னா உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. சரிங்களா, இப்படி பார்க்கும்போது 3241 ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றில் எது இந்தியாவின் முதலாவது 6 வழி அதிவேக விரைவு பாதை? ஓகேங்களா, அப்போ நமக்கு டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் லெசன் உண்டு. அதுல வந்து எப்ப பார்த்தாலும் ரயில்வே ஹெட் குவார்டர்ஸ், முதல் ரயில்வே அதெல்லாம் படிக்காம கொஞ்சம் ரோடுவே சம்பந்தமா படிச்சுக்கோங்க. இப்போ ரோடுவே சம்பந்தமா நம்ம மேக்சிமம் படிக்கக்கூடியதுன்னா நாய் உருவாக்கப்பட்டது படிப்போம். நாய், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995, அதை மட்டும் தான் மேக்சிமம் படிச்சிருப்போம். இல்லைன்னா கோல்டன் குவாட்லேட்டர். ஓகேங்களா, தங்க நாற்கரை சாலை எந்த வருஷம், எத்தனை கிலோமீட்டர், லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே, ஷார்டஸ்ட் படிச்சிருப்போம். அதை தாண்டி நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க இந்த 6 லேண்ட். ஓகேங்களா, அதான் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, இப்ப 8 வழிச்சாலை தான் போட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில ஃபர்ஸ்ட் முதலாவதான இந்த 6 வழிச்சாலை அதிவேக விரைவு பாதை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி 6 வழி 8 வழி இந்த மாதிரி இருந்தாலே மேக்சிமம் இந்த எக்கனாமிக் காரிடார்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த சிட்டிஸ் தான் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக, கூட்ஸ் அதிகமாக கொண்டு செல்லணுமோ அங்கதான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நமக்கு ஊர் பேரை தான் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பூனே டு பம்பாய், அதுதான் இங்க மும்பை கிடையாது, மும்பை. ஓகேங்களா, மும்பை டு பூனே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 6 வழி அதிவேக விரைவு பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, எப்படி ஆர்டிகல்ஸ் படிக்கணுமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய 105 அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. 105 அமெண்ட்மெண்ட்ஸையும் படிக்க வேணாம், கடைசி ஒரு 6 கம்பல்சரி படிச்சுக்கோ. ஓகே, கடைசி 6 கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இடையில விட்டு அங்கங்க 61வது, 42வது, 89வது, ஓகேங்களா, 52வது விட்டு அங்கங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? ரொம்ப எளிமையான கேள்விதான். கல்வி இதை மாத்தினதுனாலதான் நம்ம ஊர்ல இந்த நீட்டை ஒழிக்க முடியல. அப்போ நீட்டை ஒழிக்கலாங்கிற கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி மாநில பட்டியல் இருந்தது எஜுகேஷன். ஆனா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல அது என்னவா மாத்திட்டோம், பொது பட்டியல்ல மாத்திட்டோம். ஓகேங்களா, இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஏகப்பட்ட விஷயத்த மாத்திருப்பாங்க. அதனாலதான் அது என்ன சொல்லுவோம், மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட்டா. யார் டைம் கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப அதிகாரமா எல்லா விஷயத்தையும் மாத்துறாங்க. அப்ப யார் டைம் தான், இந்திரா காந்தி டைம்ல தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, ரைட்டா.
அடுத்து கமிஷன் காலவரிசை பிடிக்கும், காலவரிசைப்படுத்தணும். ஓகே, குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேங்களா, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட். ஓகேங்களா, அப்போ எல்லாத்தையும் ஒரே இதுல ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டான ஒரு கமிஷன். ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் ஆடு ஒன்று அவுட் மாதிரி இருக்குது. இதுதான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் 1957 55 அந்த இயர்ல கொண்டு வரப்பட்டு இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஓகேங்களா, அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமான கமிட்டி கிடையாது, மீதி எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் தொடர்பானது, மத்திய மாநில அரசு நிர்வாகம் சம்பந்தமான ஒரு குழு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது அடுத்து கொண்டு வரப்பட்டனா இந்தியாவிலேயே மத்திய மாநில அரசு உறவுகளை ஆராய்வதற்காக முதலாக கமிஷன் போடப்பட்டனா தமிழ்நாட்டில் தான். ஓகேங்களா, 1969 போடப்பட்டது ராஜமன்னார் கமிட்டி. ஓகேங்களா, ஓகேங்களா, அடுத்து ராஜமன்னார் கமிட்டிக்கு அடுத்து உங்களுக்கு என்ன கமிட்டி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்காரியா குழு. 1983 கொண்டு வந்திருப்பாங்க சர்க்காரியா குழு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடப்பட்டது, தமிழ்நாடு அரசு போடப்பட்டது. அடுத்து ஜெனரலா எப்பவுமே போடக்கூடிய நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சொல்றோம், அது வந்து கடைசியா நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்ப 2 3 1 4. ஓகேங்களா, 2 3 1 4. அடுத்து போலாமா? அடுத்து 13வது கொஸ்டின், பிரஷர் குரூப் ஆரிஜினேட்டட் பை. ஓகேங்களா, த டேம், அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு. இந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸா இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆனது இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, இது பாலிட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். மீடியா இந்த டாபிக் நம்ம படிக்கவே மாட்டோம், ஆனா சின்ன சின்ன பேசிக்கான பயணத்தை விட்டுருவோம். ஓகேங்களா, பிரஷர் குரூப்னா அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் கூட இருக்கட்டுமே, அது உதாரணத்துக்கு மனித உரிமைக்கான குரூப். இதோட ஃபேமஸா எடுத்துக்கோங்க, நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு அமைப்பு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, பீட்டா. ஓகேங்களா, பீட்டாங்கிற அமைப்பு அது விலங்குகளுக்கான ஒரு அமைப்பா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா அடுத்த பிரஷர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்க எந்த ஒரு லாப நோக்கத்தோட செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஆனா அதுக்குள்ள பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும். பேசிக்கா என்ன சொல்றோம், நம்ம ஊர்ல என்ஜிஓன்னு சொல்லுவோம். ஓகே, இது அமெரிக்கால பிரஷர் குரூப் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேம் வந்து அமெரிக்கால தான் ஆரிஜினேட் ஆனது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நீ ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து ரொம்ப பேசிக்கான தகவல் தான், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள். ஓகேங்களா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்போ மொத்தமா தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது ஊருக்கே தெரியும், டக்குன்னு சொல்லிடுவீங்க 234. ஈஸியானது. ஓகேங்களா, ஆனா இங்க கேள்வி எப்படி பாருங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை, இதையும் கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்ப இதே மாதிரி தமிழ்நாட்டுல லோக்சபா எண்ணிக்கை 39, ராஜ்யசபா எண்ணிக்கை 18. இதை பத்தி நான் பேசுறேன். ஓகேங்களா, இப்ப நம்ம சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கலாம். சட்டமன்ற தொகுதியில மொத்தம் 234. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கண்டிப்பா ரிசர்வ்டு தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது ஒவ்வொரு டைமும் மாறுதலுக்குள்ளானது. ஓகேங்களா, ஒரு சில நேரத்துல ஒரு தொகுதி ரிசர்வ்டா இருக்கும், அடுத்த எலெக்ஷனுக்குள்ள மேபி இது மாறிடலாம். ஆனா கவுண்டிங்ஸ் மாறாது எப்பவுமே. இந்த ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவுதானா இவ்வளவுதான் அப்படின்னு கவுண்டிங்ஸ் மாறாது. அப்ப 234 தொகுதியில மொத்தம் 46 தொகுதி ரிசர்வ்டு தொகுதி, மொத்தம் 46 மொத்தமா. ஓகேங்களா, அதுல எஸ்சிக்கு எவ்வளவு ரிசர்வ்டு தொகுதி, எஸ்டிக்கு எவ்வளவு ரிசர்வ்டு தொகுதி, அதுதான் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 44 தொகுதி எஸ்சிக்கான தொகுதி, 2 தொகுதி மட்டும் எஸ்டிக்கான தொகுதி. ஓகேங்களா, இது வந்து ரிசர்வ்டு. இந்த கவுண்டிங் மாறாது, ஆனா ஊரு மாறிக்கிட்டே வரும். ஆனா கடந்த வருடங்கள்ல அதிகமா ஊர் பேரு மாறாது. ஓகே, உதாரணத்துக்கு இந்த 44 என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மேக்சிமம் கவர் ஆகுது. உதாரணத்துக்கு வேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேவி குப்பம் ஒரு ரிசர்வ்டு தொகுதி, குடியாத்தம் ஒரு ரிசர்வ்டு தொகுதி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி தொகுதியில எடுத்து பாத்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஓகே, 2 தான் சொன்னாங்க, அது ஈஸி தான். சேலம் நாமக்கல் தான். சேலம்ல ஏற்காடு தொகுதி ஒரு எஸ்டிக்கான தொகுதி, நாமக்கல்ல சேந்தமங்கலம். ஓகேங்களா, இந்த 2 மட்டும் தான் எஸ்டிக்கான தொகுதி. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த தொகுதியும் கேட்க மாட்டாங்க, கவுண்டிங் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரைட்டா. இதே இது நமக்கு இந்த கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்லிமெண்ட்ல நம்ம ஊர்ல எஸ்டிக்கான தொகுதி கிடையாது, 2 தொகுதி தான் இருக்குது. எதுக்கான எஸ்சிக்கான தொகுதி, ரிசர்வ்டு தொகுதி. அதுல ஒண்ணு வந்து நீலகிரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஓகேங்களா, காஞ்சிபுரம் 2 தொகுதி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாராளுமன்ற லோக்சபா தேர்தல்ல இந்த தொகுதி. ஓகேங்களா, இதுல மேபி மேல பாத்தீங்கன்னா சென்னையில எக்மோர் தொகுதி ஃபேமஸான தொகுதி, எக்மோர் தொகுதி ரிசர்வ்டு தொகுதி. திருவிக நகர் தொகுதி இதெல்லாம் ரிசர்வ்டு தொகுதி. ஓகேங்களா, கூடலூர் இதெல்லாம் ரிசர்வ்டு தொகுதி. ஓகேங்களா, ஊர் நீங்க கூகுள்ல போய் விக்கிபீடியா பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு தொகுதி தான் டீட்டெயிலா வந்துருது. நீங்க கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்து பின்வருவனற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல?
மக்களவை கூட்டத்தொடர் அல்ல. இப்ப நான் சொல்லியிருக்கேன் கம்பல்சரி லோக்சபா, நல்லா கவனிச்சுக்கோங்க, கம்பல்சரி சொல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் லோக்சபா இல்ல பாராளுமன்றம் எடுத்துக்கோங்க. பாராளுமன்றம் வருஷத்துக்கு 2 தடவையாவது கூடணும். இதுதான் ரூல்ஸ், வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்ச வருஷத்துக்கு 2 தடவையா கூடணும். அதனாலதான் அதை அங்க எப்படி டெக்னிக்கலா சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து 6 மாசத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் போட்டாங்க, அடுத்த கூட்டம் போடக்கூடிய டிஃபரன்ஸ் அந்த இடைவெளி வந்து 6 மாசம் தாண்டக்கூடாது. அப்போ 2 தடவை குறைந்தபட்ச மீட்டிங் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஆனா ஜென்ரலா நம்ம ஊர்ல எத்தனை தடவை போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தடவை போடுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா 3 தடவை போட்டுருவாங்க. ஆனா கோவிட் டைம்ல எம்பிஸ் எல்லாம் வர முடியாதனால 2 தடவை தான் போட்டாங்க. அப்போ 3 தடவை என்ன கூட்டம்லாம்? ஓகேங்களா? இது அதுதான் கேட்கிறாங்க. ஒரு கூட்டம் பருவகால கூட்டத்தொடர், ஆமா ஒண்ணுதான். அடுத்து பாத்தீங்கன்னா வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர், இதுவும் உண்டுதான். ஓகேங்களா? குளிர்கால கூட்டத்தொடர், இதுவும் உண்டுதான். எது மட்டும் கிடையாதுன்னா கோடை காலத்துக்குன்னு கூட்டத்தொடர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பருவகாலம் டைம் தான் இந்த கோடை காலம் வந்துடும், அது மட்டும் கிடையாது. மீதி எல்லாமே கூட்டத்தொடர் இருக்கும். உதாரணத்துக்கு வரவு செலவு அறிக்கை தான் வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடர் பிப்ரவரி மாசம் தொடங்கும். ஓகேங்களா? அப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பருவகாலம் நம்ம ஊர்ல மான்சூன் தொடங்கும் போது, உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப போயிட்டு இருக்கிறது குளிர்கால கூட்டத்தொடர். இதுக்கு முன்னாடி இந்த மான்சூன் ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகும் போது போகக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா பருவகால கூட்டத்தொடர். இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கும் போது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது இந்த நவம்பர்ல. அதுல முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நீதிபதியை நீக்குவதற்காக எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து மனு கொடுத்திருக்காங்க. அதாவது இம்பீச்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜி, தலைமை ஜட்ஜி கிடையாது, ஜட்ஜி. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த பார்லிமெண்ட் நடந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின். அடுத்து மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கு மீது தவறானது. நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாசிக்கும் போது தவறானதுதான் கடைசி வார்த்தையை வைப்பாங்க. நீங்க பாட்டுக்கு அது வாசிக்கும் போது சரியானது வச்சுக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் மாநில ஆளுநருடைய வேலை என்ன? ஓகேலா? மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் பண்றாரு. ஆமா, அட்வொகேட் ஜெனரலை நியமனம் பண்றாரு. ஆர்டிகல் 165 படி நியமனம் பண்றாரு. கரெக்ட், கன்ஃபார்ம் கரெக்ட், அவர் தான் பண்ணணும். ஓகேலா? அடுத்து மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்கோங்க. அடுத்து முதலமைச்சரை நியமிக்கிறாரா? ஆமா, கண்டிப்பா ஆளுநர் தான் முதலமைச்சர் நியமிப்பார். கரெக்ட் தான். மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாரா? எஸ், 100% மாநில தேர்தல் அதிகாரியை அவர் தான் நியமிக்கிறாரு. அப்ப இது மட்டும் தப்பு. ஓகேலா? ஆனா எங்கேயோ இதை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரை நியமிக்கிறார் சொல்றாங்க, அது தப்பு. மாநில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை தான் நியமிக்கிறார். அப்போ வேந்தர் யாருன்னு இவர் தான் வேந்தரே. ஓகே, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு இவர் தான் வேந்தரே. அப்போ இதுதான் தப்பு. இது வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனா. ஆனா தமிழ்நாட்டுல இந்த சிச்சுவேஷன் மாறி போச்சு. ஓகே, எல்லாம் ரீசெண்டா ஒரு கேஸை போட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டோட்டலா அது வேரி ஆயிடுச்சு. ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு வேந்தர் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு. அந்த கேஸை பத்தி லிட்டில் பிட் லைட்டா பார்த்து வச்சுக்கோ. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் தவறானது கேட்டதுனால ஆப்ஷன் பி தான். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது 12th புக்ல இருக்கும். இந்த இது வந்து வேலண்டைன் சிரோல், சிரோல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஓகேதா? ஒரு புக் ஆத்தர். இவர் வந்து ஒருத்தர் வந்து இந்த பேரை வச்சு புக் எழுதி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாருன்னா, யார்? நம்மளுடைய பாலகங்காதர திலகர். இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இவர் சொன்னதுனாலதான் ஆக்சுவலா பாலகங்காதர திலகர் வந்து 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாருன்னா, இந்த புக்கு மேல இவர் வந்து லீகலா கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். ஓகே, அந்த புக் ஐ திங்க் வந்து 1910 நினைக்கிறேன், 1910 வந்து வெளியானது. புக்ல பாக்ஸ்ல இயர் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அப்போ அதை கேஸ் போட்டாங்கன்னா, இப்போ லண்டன்ல போயிட்டு தான் கேஸுக்கு வாதாடணும். அதுக்காக தன்னாட்சி இயக்கத்தை அப்படியே அறகுறையா விட்டுட்டு போயிடுவார் இந்த புக்குக்காக. ஓகேங்களா? அந்த புக்கு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 1937 மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடரில் கட்டுரைகளை வெளியிட்டு வர்தா திட்டம், ரொம்ப ஃபேமஸ் ஆனது, நம்ம படிச்சிருப்போம், நம்ம 8th புக்லயே இருக்கும். ஓகேங்களா? 37 வருஷத்தோட இந்த திட்டம் இருக்கும். இந்த அழைக்கப்பட்ட திட்டம் டேஷ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். ஓகேங்களா? பேசிக்கா இருக்கும், தப்பு இருக்கக்கூடாது. வர்தா கல்வி திட்டம் அந்த காலத்துல யாருக்கும் கல்வியே கிடைக்காது. கல்வி கிடைக்காத நேரத்தில் நம்ம என்ன கல்வி தான் இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, தொடக்க கல்வி கிடையாதுப்பா, அடிப்படை கல்வி, பேசிக் எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் அவர் முன்மொழிந்தார். ஓகேங்களா? எலமெண்ட்ரி, இடைநிலை, உயர் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியணும், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் தெரியணும். அதுதான் இவர் வந்து வரலாறு பேசினாரு. இது கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஒரு கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்து ஈஸியான கொஸ்டின் தான், ஆபரேஷன் ஃப்ளட்
ஆபரேஷன் ஃப்ளட்ங்கிறது எது தொடர்பானது? ஓகேங்களா? அப்ப ஆபரேஷன் ஃப்ளட் வந்து இந்தியாவுல நிறைய மக்களுக்கு, தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் கால்சியம் சத்து குறைபாடு இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணாங்க. அதனால 1970 நேஷனல் டெய்ரி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டு கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் ஆபரேஷன் ஃப்ளட். எது தொடர்பானது? வெண்மை புரட்சி தொடர்பானது. ஓகேங்களா? வெள்ளை புரட்சி, வெண்மை புரட்சி எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஃபைனல் கேள்வி. இது உங்க 10th புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா கொஸ்டினா தான் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்திருக்க மாட்டாங்க. நீ தேடணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருப்பாங்க. அதையும் கொஸ்டினா நம்ம வச்சிருக்கோம், பாத்துக்கோங்க. ஜெர்சோபா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி. ஓகேங்களா? கொஸ்டினா தான் வச்சிருப்பாங்க. ஓகே, ஜெர்சோபா நீர்வீழ்ச்சி எந்த நதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான் சராவதி ரிவர். ஓகேங்களா? அதுதான் இந்த ஜெர்சோபா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. ஓகேங்களா? இது 10th புக்ல கம்பல்சரி பாருங்க, பாக்ஸாவே இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஆன்சர் கொடுத்திருக்க மாட்டாங்க, வெறும் கொஸ்டின் மார்க்கா கொடுத்திருப்பாங்க. சரியா? லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான் இது. கமெண்ட் பண்ணிக்கோங்க. இறுதியா ஒரு 5 கேள்வி கேட்டுறோம். ஓகேங்களா? முதல் கேள்வி, காந்தியுடைய பத்திரிகை பேரெல்லாம் சொல்லியிருப்போம்ல, அதை அப்படியே வரிசையா கமா கமா போட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி காந்தியுடைய பத்திரிகை. ரெண்டாவது கேள்வி ஆர்டிக்கல் 165 என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்வி. ஓகேங்களா? அடுத்து மூணாவது கேள்வி, இந்தியாவுல தமிழ்நாடு மக்கள் தொகையில எத்தனாவது இடம்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின் தெப்பக்காடு சொன்னோம்ல, அது என்ன மாநிலத்தில் அமைந்துள்ளதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், வர்தா கல்வி திட்டம் எந்த வருடங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.